ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம அரிசியில் எப்போதும் சாதம் தானே வடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் சின்ன பொங்கல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அது நம்ம காலையிலே டிஃபன் கணக்கு பண்ணிக்கிடலாம். இப்போ அம்மா உங்களுக்கு அதை எப்படி சொல்லி தர போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ பாசி பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 50 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் நெய், தேவையான அளவுக்கு கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். இப்போ அம்மா செஞ்சு காட்டுது உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். அரிசியை களையிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். களையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இப்படி கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். அரிசி கொஞ்சம் வறுந்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு இதையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு கொஞ்சம் வறுந்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது செய்த அளவுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுதோம். அந்த ஒரு துண்டு இஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை வெட்டி போட்டுக்கிடுதோம், பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுதோம். அந்த 5 மிளகாய் வச்சுருந்தோம்ல, அதையும் அதிலே போட்டுக்கிடுதோம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியை 2 தடவை களைஞ்சி இதிலே தட்டிக்கிடுதோம். நம்ம பருப்பும் வறுத்து வச்சுருந்தோம், அதையும் அதிலே சேர்த்துக்கிடுதோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுதோம். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. நம்ம இதில் மொத்தம் அரிசி 2 கப்பும் 1 கப்பு பருப்பு ஆகிட்டு 3 கப்பு ஆகிட்டு. அதனால் நம்ம இப்போது 3 கப்புக்கு 9 கப்பு தண்ணி ஊற்றுதோம். 1 2 3 4 5 6 7 8 9. 1க்கு 3 கப்பு வீதம் நம்ம 9 கப்பு ஊற்றியாச்சு. இப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை வேக விடுவோம். இப்போ இதை வச்சு நம்ம அரை மணி நேரம் ஆகிட்டு இப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம இதை தாளித்து இதை ஊற்றிக்கலாம் இறக்கி வச்சுட்டு. அரிசியெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு சட்டியை வச்சு இந்த நெய்யை ஊற்றிக்கிடுதோம் கொஞ்சம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு, இந்த மிளகு, சீரகம் வச்சுருந்தோம்ல, இப்போ இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா இப்படி வறுத்து நம்ம இப்போ அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பொங்கலில் ஊற்றிடுதோம். இந்த பொங்கல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்ல எண்ணெயெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இஞ்சி மிளகாயும் நல்லா வதக்கிட்டு அதில் அரிசியெல்லாம் நல்லா களைஞ்சி போட்டுடணும். நல்லா வெந்து இறக்குன பிறகு இந்த 3ஐயும் போட்டு வறுத்து அதில் ஊற்றி கிண்டிடணும். அவ்வளோதான், பொங்கல் முடிஞ்சிட்டு. ஈஸியான வேலை. நல்லா சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிச்சம் மீதி வைக்காமல் நல்லா சாப்பிடலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை பண்ணி கொடுங்க. இப்படி தாளித்து இதில் ஊற்றி நம்ம கிண்டிடுதோம். இப்படி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா கிண்டிக்கிடுதோம். பொங்கல் முடிஞ்சிட்டு, பொங்கல் ரெடி ஆகிட்டு. இப்போ சாப்பிட வேண்டியதான். நம்ம மிகவும் சுவையான நல்ல பொங்கல் ரெடி ஆகிட்டு. இது கூட நம்ம இட்லிக்கு வைக்க மாதிரி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்படி பண்ணி சாப்பிடுங்க. அங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பொங்கல் காலை டிஃபனுக்கு ரொம்ப நல்லது. இப்படியே பண்ணி கொடுங்க. அம்மா பண்ண பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.